வணக்கம். ஏசி வசதியுடன் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், கம்ப்யூட்டர் லேப், நூலகம் என தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அசத்தும் அரசு தொடக்கப்பள்ளி. கல்வித்துறை அதிகாரிகளுடன் பெற்றோர்களும் கலந்து கொண்டு விழாவில் சிறப்பித்தனர். புதுச்சேரி நகர பகுதியான லப்போத் வீதியில் அமைந்துள்ளது எக்கூல் ஆங்கிலஸ் அரசு தொடக்கப்பள்ளி. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள இப்பள்ளியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். தற்பொழுது இப்பள்ளியில் பெற்றோர் மற்றும் தனியார் பங்களிப்புடன் ஏசி வசதியுடன் கூடிய ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், கம்ப்யூட்டர் லேப், நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் புதுச்சேரியின் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி கலந்து கொண்டு ஏசி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், நூலகம், கம்ப்யூட்டர் லேப் ஆகியவற்றை திறந்து வைத்தார். மேலும் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர் பங்களிப்புடன் பள்ளி வகுப்பறைகள் மற்றும் வளாகம் முழுவதும் வண்ணம் தீட்டப்பட்டு பல்வேறு ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது. தனியார் பள்ளிக்கு நிகராக ஏசி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், கம்ப்யூட்டர் லேப், நூலகம் ஆகியவை உள்ளதால் தாங்கள் மகிழ்ச்சியாக உள்ளதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். இன்றைய திறப்பு விழாவில் மாணவர்களுடன் பெற்றோர்களும் கலந்து கொண்டு தங்கள் குழந்தைகளுடன் சிறப்பித்தது அங்கிருந்த அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. புதுச்சேரி அருகே உள்ள புரி ஜெகநாதர் கோவிலில் நடைபெற்ற தேர் திரும்பும் திருவிழாவில் ஏராளமான ஒடிசா மக்கள் பங்கேற்று வழிபட்டனர். புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி அருகே ஜெகநாதர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் புதுச்சேரி உட்கல் சமாஜ் சார்பில் தேர் திரும்பும் திருவிழா நடைபெற்றது. ஜெகநாதர் சகோதரர் பாலபத்ரா, சகோதரி தேவி சுபத்ரா ஆகியோருடன் குண்டிச்சா கோவிலில் இருந்து நிரந்தர வசிப்பிடமான ஜெகநாதர் கோவிலுக்கு திரும்புவதை குறிக்கும் வகையில் விழா நடத்தப்பட்டது. புதுச்சேரி உட்கல் சமாஜ் சுபாஷ் சந்திர பரிஜாவின் தேர் துடைத்தல் நிகழ்ச்சியுடன் விழா துவங்கியது. தாகூர் கல்லூரி முதல்வர் சசிகாந்ததாஸ் மேற்பார்வையில் ரதம் இழுக்கும் நிகழ்ச்சி நடந்தது. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் வசிக்கும் ஒடிசா மக்கள் ஏராளமானோர் பங்கேற்று வழிபட்டனர். காரைக்காலில் நடந்த ஆனழகன் போட்டியில் காரைக்காலை சேர்ந்த பிரகாஷ் ஆனழகன் பட்டத்தை தட்டி சென்றார். புதுச்சேரி பாடி பில்டர் அசோசியேஷன் மற்றும் மிஸ்டர் மசில்ஸ் ஃபேக்டரி சார்பில் இந்த ஆண்டிற்கான மிஸ்டர் காரைக்கால் ஆனழகன் போட்டி காரைக்கால் கடற்கரையில் நடைபெற்றது. இப்போட்டியில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியானது 6 கட்டங்களாக நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கப்பணம் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. மிஸ்டர் காரைக்கால் பட்டத்தையும் முதல் பரிசையும் காரைக்காலை சேர்ந்த பிரகாஷ் தட்டி சென்றார். 2வது பரிசை புதுச்சேரியை சேர்ந்த சுரேஷ் வெற்றி பெற்றார். மேலும் ஏராளமான ரசிகர்கள் கடற்கரையில் குவிந்து ஆனழகன் போட்டியை கண்டு ரசித்தனர். புதுவையில் முதுநிலை பல் மருத்துவ படிப்புக்கான தரவரிசை பட்டியல் சுகாதாரத்துறை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மருத்துவம், பல் மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. அதன்படி பல் மருத்துவ முதுநிலை படிப்புகளுக்கான நீட் தேர்வு தரவரிசை பட்டியலானது புதுவை மாநில சுகாதாரத்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பட்டியலின்படி புதுவையை சேர்ந்த மாணவர் சந்தோஷ் அகில இந்திய அளவில் 50வது இடத்தையும் புதுவை மாநில அளவில் முதலிடமும் பெற்றுள்ளார். மாணவி கிருத்திகா 2வது இடத்தையும், மாணவர் வெங்கடேஷ் 3ஆம் இடத்தையும் பெற்றனர். மதிப்பெண் பட்டியலில் இடம்பெற்றுள்ளவர்களில் இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் குறித்து ஆட்சேபனை இருந்தால் வரும் 11ஆம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. திண்டிவனம் அடுத்த இரட்டனை திரௌபதி அம்மன் கோவிலில் அக்னி வசந்த பெருவிழாவின் 7ஆம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு மூலவர் சந்தனகாப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் இரட்டனை கிராமம் அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த பெருவிழாவின் 1வது நாள் துவாஜாரோகணம் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. 7ஆம் நாள் நிகழ்ச்சியில் அரங்கேற்றமும் அம்மன் பிறப்பும் என்ற ஆன்மீக சொற்பொழிவும் நாடகமும் நடைபெற்றது. இரவு தர்மராஜர் திரௌபதி அம்மன் சமேதரராய் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மின் விளக்குகளால் ஜோடிக்கப்பட்ட சப்பரத்தில் வீதி உலா காட்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட்டு, திருபுவனை, ராஜநகர் பகுதிகளில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட்டு கிராம மக்களின் நெடுநாள் கோரிக்கையாக இருந்து வந்த புதிய சாலை பணிக்காக சட்டமன்ற உறுப்பினரின் தீவிர முயற்சியால் பொதுப்பணித்துறை மூலம் கருங்கல் ஜெல்லியுடன் செம்மண் சாலை அமைத்து மேம்படுத்திட
15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருபுவனை பெரியபேட் பகுதியில் உள்ள ராஜா நகரில் தார் சாலை அமைத்திட 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளவும் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் திருவருட் செல்வர், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் முதல் முறையாக PPL T20 கிரிக்கெட் போட்டி ஆகஸ்ட் 5 முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த போட்டியில் பங்கேற்கும் வீரர்கள் 3 லட்சம் முதல் 12 லட்சம் வரை ஏலமெடுக்கப்பட்டனர். புதுச்சேரியில் முதல் முறையாக புதுச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் மற்றும் PPL இணைந்து நடத்தும் T20 கிரிக்கெட் போட்டி ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை புதுச்சேரி சேக்கம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறுகிறது. இந்த T20 கிரிக்கெட் போட்டியில் காரைக்கால் வாரியர், ஏனாம் ராயல்ஸ், மாஹே மக்கேலு ஸ்ட்ரைக்கர்ஸ், டிராப் அவுட் ஒயிட் டவுன் ஜெயின்ஸ், வில்லியனூர் போகித் கிங்ஸ், ஊசூடு அக்காட் வாரியர்ஸ் என 6 அணிகளை சேர்ந்த 120 வீரர்கள் பங்கேற்று விளையாடுகின்றனர். T20 கிரிக்கெட் போட்டியில் விளையாடும் வீரர்களை ஏலத்தின் மூலம் தேர்வு செய்யும் நிகழ்வு புதுச்சேரி சேகம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் 6 அணிகளின் வீரர்கள் பங்கேற்று ஏலத்தின் மூலம் வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் ஒவ்வொரு வீரரும் குறைந்தபட்சம் 3 லட்சம் முதல் அதிகபட்சமாக 12 லட்சம் வரை ஏலமெடுக்கப்பட்டனர். புதுச்சேரி அருகே தடுப்பு கட்டையில் மோதி தமிழக அரசு பேருந்து கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநர் சம்பவ இடத்திலே பலியான நிலையில் படுகாயமடைந்த 40க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை பேருந்து நிலையத்திலிருந்து வேதாரண்யத்திற்கு சென்ற தமிழக பேருந்தை வேதாரண்யத்தை சேர்ந்த ஓட்டுநர் ராஜா ஓட்டி வந்தார். இந்த நிலையில் அதிகாலை 3 மணியளவில் புதுச்சேரி கடலூர் சாலை அருகே தமிழக பகுதியான ரெட்டிச்சாவடி பகுதியில் பேருந்து வந்தபோது எதிர்பாராத விதமாக தடுப்பு கட்டையில் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் ராஜா சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார். 40க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர். இது குறித்து தகவல் அறிந்த ரெட்டிச்சாவடி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து படுகாயமடைந்தவர்களை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏனாமில் உள்ள ஆந்திர முன்னாள் முதல்வர் YSR சிலைக்கு மரியாதை செலுத்த வந்த விவசாயிகளுக்கு புதுவை அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் சால்வை அணிவித்து மதிய உணவு வழங்கி கௌரவித்தார். ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே அமைந்துள்ள புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் பைபாஸ் சாலையில் ஆந்திர முன்னாள் முதல்வர் அமரர் YSR சிலை அமைந்துள்ளது. இந்த நிலையில் YSR பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த விவசாயிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வந்தனர். இதனை அறிந்த புதுவை அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் விவசாயிகளை வரவேற்று சால்வை அணிவித்து மரியாதை செய்ததுடன் அவர்களுக்கு மதிய உணவு ஏற்பாடு செய்து கௌரவப்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மல்லாடி கிருஷ்ணராவின் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். காரைக்காலில் ஹஜ் மற்றும் உமரா அனுப்பி வைப்பதாக கூறி 60க்கும் மேற்பட்டோரிடம் ரூபாய் 5 கோடிக்கு மேல் மோசடி செய்த டிராவல்ஸ் நிறுவனத்திடமிருந்து பணத்தை மீட்டு தர கோரி பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தின் நகர பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக நைனா முகமது என்பவரால் சஹாரா டிராவல்ஸ் என்ற தனியார் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளை சேர்ந்த சுமார் 60க்கும் மேற்பட்ட நபர்களிடமிருந்து ஹஜ் மற்றும் உம்ரா அனுப்பி வைப்பதாக சுமார் 5 கோடி ரூபாய்க்கு மேல் பணமும் அவர்களது பாஸ்போர்ட் உள்ளிட்டவற்றை பெற்றுக்கொண்டு இதுவரையில் பயணம் குறித்த எந்த ஒரு தகவலும் தெரிவிக்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பணம் மற்றும் பாஸ்போர்ட்டை கொடுத்தவர்கள் பலமுறை வந்து பார்த்தும் டிராவல்ஸ் நிறுவனம் திறக்கப்படாமல் இருந்ததாலும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் பணம் கொடுத்த நபர்களை டிராவல்ஸ் நிறுவன உரிமையாளர் மிரட்டுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். மேலும் உடனடியாக இழந்த பணத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று காவல்துறைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மலேசியா நாட்டை சேர்ந்த உளவியல் பேராசிரியர் குணா எழுதிய கருவறையில் தொடங்கும் அறிவார்ந்த பெற்றோரியல் நூல் வெளியீட்டு விழா பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்றது. பிரான்ஸ் திருவள்ளுவர் கலைக்கூடம் சார்பில் மலேசியாவை சேர்ந்த உளவியல் பேராசிரியர் குணா எழுதிய கருவறையில் தொடங்கும் அறிவார்ந்த பெற்றோரியல் நூல் வெளியீட்டு விழா
பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்றது. பிரான்ஸ் திருவள்ளுவர் கலைக்கூடம் தலைவர் அண்ணாமலை பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் செல்வராசு லட்சுமணன், வல்மி மாறன், அப்துல் வாஹித், ரூவியா கமல்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவா மாநிலத்தின் முன்னாள் தலைமை செயலர் விஜயன் கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு வாழ்த்துரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து ஏற்புரை நூலின் ஆசிரியர் குணா வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் எழுத்தாளர்கள், தமிழ் அறிஞர்கள், பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் தமிழர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி கோவிந்த சாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் 37ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர். புதுச்சேரி கல்வி பங்களா கோவிந்த சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு 37ஆம் ஆண்டு விழாவையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. தொடர்ந்து 108 தேங்காய் உடைக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த 37ஆம் ஆண்டு விழா உபயதாரராக ஜெயக்குமார், அனிதா ஆகியோர் செய்திருக்க விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். ஜப்பான் நாட்டில் ஊக்க விருது பெற்ற காரைக்காலை சேர்ந்த சிறுவனுக்கு வன்னியர் கூட்டமைப்பு சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. காரைக்காலில் தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயின்று வரும் மாணவன் ஆதவன். இவர் 7ஆம் வகுப்பு படிக்கும் போது போர்ட்டபிள் போல்டிங் ரைட்டிங் டேபிள் வடிவமைத்து மாவட்ட அளவில் பரிசு பெற்றிருக்கிறார். இதனை மெருகேற்றி மாநில அளவிலும் தேசிய அளவிலும் பரிசு பெற்றிருந்த நிலையில் ஜப்பானில் நடைபெற்ற போட்டி ஒன்றில் பங்கேற்று ஊக்க விருது பெற்று வந்துள்ளார். மாணவனை பாராட்டும் வகையில் காரைக்கால் மாவட்ட வன்னியர் கூட்டமைப்பு சார்பில் மாணவனுக்கு பாராட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. கோட்டுச்சேரியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கூட்டமைப்பின் தலைவர் அருணகிரிநாதன் உள்ளிட்ட ஏராளமான கூட்டமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியை சேர்ந்தவரிடம் முகநூலில் கார் விற்பனைக்கு இருப்பதாக கூறி மர்ம நபர் ரூபாய் 77,000 மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் அருண் பாண்டியன். இவர் முகநூலில் பழைய கார் விற்பனைக்கு உள்ளதா என தேடிய போது அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பழைய கார் உள்ளதாகவும் அதை வாங்க முன்பணம் அனுப்ப கூறியுள்ளார். இதை நம்பி அருண் பாண்டியன் குறிப்பிட்ட வங்கி கணக்கில் ரூபாய் 77,000 அனுப்பி ஏமாந்தார். மேலும் லாஸ்பேட்டை சேர்ந்த பிரவீன்குமாரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் அவரது புகைப்படத்தை அவதூறாக சமூக வலைதளங்களில் பரப்பாமல் இருக்க பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். இதனால் பயந்து போன பிரவீன்குமார் மர்ம நபருக்கு ரூபாய் 10,000 அனுப்பியுள்ளார். தொடர்ந்து மர்ம நபர் பணம் கேட்டதால் இணையதள குற்றப்பிரிவில் புகார் அளித்துள்ளார். இதேபோல் ஏம்பலம் திவாகரிடம் ரூபாய் 6,000, காரைக்கால் ஆகாஷிடம் ரூபாய் 3,000, புதுச்சேரி இளைஞரிடம் ரூபாய் 5,000 என 5 பேரிடம் மர்ம நபர்கள் மோசடி செய்தது குறித்து இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.